லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விக்ரம், தான்யா, ஏன் 2 பேரும் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக்கும் மித்ராவும் தான் உங்க 2 பேருக்கும் அம்மாவும் அப்பாவும். சரி பாட்டி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் விக்ரம விட்டுட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. தானியா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓகே டாடி. ஓடு 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 ஓடு. அம்மா, என்னம்மா நீங்க மித்ராவை வச்சுக்கிட்டே இதெல்லாம் பேசுறீங்க? அவ ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாமா? நீங்க இப்படி சொன்னதும் அவ முகம் எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நேத்திக்கே நான் எல்லாம் தெளிவா பேசிட்டேன். என்னது பேசிட்டீங்களா? மித்ரா அதுக்கு என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா கேட்டதும் வேண்டான்னு சொல்லல, கொஞ்சம் டைம் கேட்டிருக்கா. நல்ல முடிவா சொல்லுவான்னு நம்புவோமே. மித்ரா இந்த வழியாக தான் விக்ரம டெய்லியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவா. இதான் சரியான ஸ்பாட். இங்கே வெயிட் பண்ணலாம். டேய், மித்ரா இந்த வழியாக தானே அவள் பையனை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவா? ஆமாண்ணே. சரி, அப்போ இதுதான் சரியான ஸ்பாட்டு. நாம இங்கே வெயிட் பண்ணி பிடிக்கிறோம். ஓகேண்ணே. டேய், எங்கடா இன்னும் ஆளை காணோம்? தெரிலண்ணே, எப்ப பார்த்தாலும் இந்த பக்கம் தான் வருவா. டேய், இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுடா. 3 வருஷம் இதுக்காக தான் காத்திருந்தேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் விட மாட்டேன். அவளை அடிச்சு தூக்குறோம்டா இன்னைக்கு. இது ஓகே, பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். அண்ணே, அதானே மித்ராக்காரு. ஏய், தூக்குடா அவளை. விட்றா. மம்மி, சொல்லு விக்ரம். இல்ல உங்ககிட்ட ஒரு
விஷயம் கேட்டா என்ன திட்ட மாட்டியே? என்னடா புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? இதுக்கு முன்ன நீ என்கிட்ட எத்தனை தடவை டவுட் கேட்டிருக்க? அப்பெல்லாம் நான் உன்னை திட்டிருக்கேனா? இல்லம்மா, அது எல்லாம் வேற சப்ஜெக்ட்ல வர டவுட்டு. ஆனா இது வேற. இது வேறனா? சொல்லு விக்ரம், இது வேறனா என்ன? சப்ஜெக்ட் பத்தி கேட்காம வேற எதை பத்தி கேட்க போற? என் அப்பாவை பத்தி மம்மி. எனக்கு மட்டும் ஏன் மம்மி அப்பா இல்ல? அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா அம்மா 2 பேரும் நீ தான் சொல்ற. இத சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்றாங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, என் அப்பா யார் மம்மி? சொல்லு. நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேனோ. எனக்கு அப்பா கூட பேசணும், அப்பா கிட்ட விளையாடணும், அவர் கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கணும்னு ஆசையா இருக்கு மம்மி. என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி அப்பாவை கூட்டிட்டு போய் இவர் தான் என் அப்பான்னு எல்லாருக்கும் காட்டணும். எனக்கு தெரியும் மம்மி, அப்பாவை பத்தி நான் கேட்டாலே நீ இப்படிதான் சைலண்டா ஆயிடுற. மம்மி, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். தானியா உன்னை அம்மான்னு கூப்பிடுற மாதிரி நான் கார்த்திக் சார் அப்பான்னு கூப்பிட்டுக்கவா? கார்த்திக் சார் தான் என்னோட அப்பான்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிடவா? டேய், என்னடா காரை நிறுத்திட்டா? ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்ணி வரதை கண்டுபிடிச்சிட்டாலா என்ன? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைண்ணே. வேற ஏதாவது காரணமா இருக்கும். வேற காரணமா? டேய், அப்போ இந்த இடத்துல தூக்கிடலாமாடா? அண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே. வெயிட் பண்ணுங்க, சுத்தி பாருங்க. அண்ணே, ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குண்ணே. டேய், இந்த ரோடு முழுக்க அப்படித்தாண்டா இருக்கும். நீங்க தப்பா சொல்றீங்கண்ணே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ரோடு ஃபுல்லா காலியா தான் இருக்கும். அதுல அவளை மடக்கி தூக்கிடலாண்ணே. டைம் ஆயிடுச்சு, இன்னும் மித்ராவை காணோம். ஒருவேளை விக்ரம் லீவ் எதுவும் போட்டானா? என்ன மம்மி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் கார்த்திக் சார அப்பாவா ஆக்கிக்கவா? விக்ரம், உனக்கு கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்குமா? ஆமா மம்மி, எனக்கு கார்த்திக் சார்னா ரொம்ப பிடிக்கும். நீ கூட என்னை எப்போவாது திட்டுவ, ஆனா கார்த்திக் சாரு என்னை திட்டவே மாட்டார். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஆசைப்பட்டேன்னு பைக்கில் உட்கார வச்சு டெய்லி ரவுண்ட் அடிப்பார் தெரியுமா? சரி மம்மி, நீ சொல்லு. நான் இனிமே கார்த்திக் சார அப்பான்னு கூப்பிடவா? அப்படி கூப்பிடக்கூடாது விக்ரம், அது ரொம்ப தப்பு. ஏமா அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? கார்த்திக் சார் தானியாவுக்கு மட்டும்தான் அப்பா. உனக்கு எனக்கெல்லாம் அவர் வெறும் சார் தான். புரிஞ்சுதா? டேய் டேய், வண்டி மூவ் ஆகுது, நீயே கிளம்புடா. எடு, விடாத, விடுறா அவள. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா. ஐயோ தானியா, நீ பயப்படாத. சரிம்மா, சரியாயிடுமா, நீ பயப்படாத. ஐயோ அம்மா, அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. கார்த்தி, தானியாக்கு உடம்பு பூரா அனலா கொதிக்குதுடா.
அம்மா அம்மான்னு அவ பாட்டுக்கு அணத்திக்கிட்டே இருக்கா. வந்து என்னன்னு கொஞ்சம் பாரு சாமி, எனக்கு ஒண்ணுமா பயமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? வாங்க. மித்ரமா மித்ரமா தானியா, தானியா என்னாச்சு? தானியா, அம்மாடி, ஐயோ என்னாச்சுமா? கடவுளே, இப்படி கொதிக்கிறதேம்மா? எப்போல இருந்து இப்படி இருக்கா? மா, ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏப்பா மித்ரா தானப்ப பாத்துக்கிட்டு இருந்தா. லேசான காய்ச்சல் தான், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு தான் அவ விக்ரம கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போனா. நீயும் பார்த்தேல்ல, அவ போகும்போது இவ நல்லா தானப்பா இருந்தா. மா, குழந்தைங்க விஷயத்துல இவ்வளவு அசால்ட்டா இருக்க கூடாதுமா. இப்ப பாருங்க, 100 டிகிரிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். வாமா போலாம், வா. அப்பா 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 மித்ரமா எங்கப்பா? மித்ரா விக்ரம கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காமா. அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். சரியா? வேண்டாம்ப்பா, மித்ரமா வந்துட்டோம். அவங்க வந்தாதான் நான் ஹாஸ்பிடலுக்கு வருவேன். தன்யா, அம்மா சொன்னா கேளு. தானியா, உனக்கு ஃபீவர் அதிகமா இருக்குமா? இப்பயே போய் டாக்டர் பார்த்தா தான் சரி பண்ண முடியும். சரியா? ப்ளீஸ்டா, கோஆபரேட் பண்ணு. வா. ப்ளீஸ் பா, மித்ரமா வந்துட்டோம்பா. மித்ரா அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியாது தானியா. அது வரைக்கும் உன்னை இப்படியே வச்சிட்டு இருக்க முடியாதுடா. நான் வரமாட்டேன். நான் வந்தா ஊசி போட்டு விட்டுருவீங்க. மித்ரமான ஊசி போடாம பாத்துக்குவாங்க. உங்க கூட நான் வரமாட்டேன்பா. நான் மித்ராமா கூட தான் வருவேன். இத பாரு தானியா, நானும் உனக்கு ஊசி போடாம பாத்துக்கிறேன். சரியா? வா, ஹாஸ்பிடல் போலாம், வா. ப்ளீஸ் பா, என்னால தானியா, முடியலப்பா. ஐயோ, நான் சொன்னா மாட்டேன். தானியா, என்ன டென்ஷன் பண்ணாம நான் சொல்றது கேளு. மித்ராமா வரதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். சொன்னா கேளேம்மா. இத பாருமா, அப்பாக்கு ஆபீஸ் போக டைம் ஆகுதுல்ல, புரிஞ்சுக்கோடா. வா போலாம். அப்பா ப்ளீஸ் பா, என்னால முடியலப்பா. என்ன விட்டுருங்கப்பா, நான் வரல. தானியா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு ஃபீவர் 100 தாண்டி அடிச்சிட்டு இருக்கு. நீ இப்ப வரலனா உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன், பாத்துக்கோ. வா. பா ப்ளீஸ் பா. பாட்டி நீங்களாவது சொல்லுங்க பாட்டி, பயமா இருக்கு பாட்டி. அப்பா ப்ளீஸ் பா. தானியா, என்ன டென்ஷன் பண்ணாத. கார்த்திக், நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. தானியாக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும்போது நீ அதட்டாதப்பா. நீ முதல்ல மித்ராக்கு போன் பண்ணு, அவளை உடனே வீட்டுக்கு வர சொல்லு. அவ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டோம். மா, நீங்களும் கூட சேர்ந்துட்டு ஏதாவது பேசாதீங்கம்மா. இவதான் அடம் பிடிக்கிறாளப்பா. நீ போய் மித்ராக்கு கால் பண்ணு போ. தானியா, ஒண்ணு இல்லடா, ஜுரம் சரியாயிடும், சரியாயிடும். ஹலோ, என்ன சொல்றீங்க? நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது நார்மலா தானே இருந்தா, அதுக்குள்ள என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியல மித்ரா. அவளுக்கு இப்ப ஃபீவர் ரொம்ப ஹையா இருக்கு. நீங்க இப்ப உடனே வாங்கல, அவளை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஐயோ, நான் வந்து சேர எப்படியும் 20 மினிட்ஸ் ஆயிடுமே. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். டைம் ஆக ஆக தானியாவுக்கு தான் பிரச்சனை. நீங்க கூட்டிட்டு போயிடுங்க சார். நான் ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். இல்ல மித்ரா, நீங்க இங்க வந்தாதான் ஹாஸ்பிட்டல் வருவேன்னு தானி அடம் பிடிக்கிறா. அதனால வீட்டுக்கே வந்துருங்க. அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். விக்ரமுக்கு நான் லீவ் சொல்லிடுறேன். ஏய், இதான்டா சரியான சான்ஸ். இறங்குடா. அப்படியா? நீங்க இன்னும் ஸ்கூலே ரீச் ஆகலையா? அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க விக்ரம ஸ்கூல்ல விட்டுட்டே வந்துருங்க. அது வரைக்கும் நான் தானியாக்கு டேப்லெட் கொடுத்து பார்க்குறேன். நான் ஸ்கூல் போயிட்டு வரணும்னா இன்னும் 20 மினிட்ஸ் அதிகமாகும் சார். பரவாயில்லையா? வாடா.
மித்ரா என்னாச்சு? கார்த்தி தானியா நீ படுத்துக்கம்மா, பாட்டி இது வர. ஹலோ மித்ரா. கார்த்தி கார்த்தி மித்ரா என்னாச்சு? என்னடா இருங்கம்மா. கார்த்தி என்னாச்சு? அம்மா மித்ராக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேம்மா. அவங்க பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ உடனே போய் பார்க்கணும். சரிப்பா, நீ உடனே போய் என்னன்னு பாத்துட்டு வா போ. சரிம்மா, பார்த்துட்டு வரேன். ஹலோ ஹலோ மித்ரா. விக்ரம் விக்ரம் பயமுடு. விக்ரம் சார் சார் ப்ளீஸ் சார், என் பையனை யாரை கடத்திட்டு போறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் போங்க சார். சீக்கிரம் போடா. அவன் துரத்திட்டு வராடா, சீக்கிரம் போடா. யாருன்னு ஒருவேளை கார்த்திகா இருப்பானோ? அது கார்த்திக் இல்லடா, வேற யாரோடா? ஒருவேளை லிஃப்ட் கொடுத்துருப்பானோ? என்னடா நீ லிஃப்ட் கொடுத்தவன் எதுக்கு நம்மள துரத்திட்டு வரணும்? வரட்டுன்னு யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு நேரம் சரியில்லை. அவனையும் சேர்த்து காலி பண்ணுவானே. நான் குடனுக்கு வண்டியை விடுறேன். பயமுடு. சீக்கிரம் போடா, பயமுடுங்கிறாங்க. சீக்கிரம் போங்க சார், ப்ளீஸ் சார். பயமுடு. சீக்கிரம் போங்க சார், ப்ளீஸ் சார். என் பையனை காப்பாத்துங்க. இந்த உலகத்துல அவனை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல சார். நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வேகமா போங்க சார். சார் என்னாச்சு சார், சீக்கிரம் சார். பையன் சார் என்னாச்சு சார், கொஞ்சம் சீக்கிரம். சார் இந்த வழியா தான் போனாங்க சார், சீக்கிரம் சார். போன போடுறான்.